ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தா பயமாக இருக்குங்க. இதுதான் நான் பார்த்த இந்திய அணி. உண்மையாக ஜிம்பாப்வே அணி எதிரான ஒயிட் வாஷ் செஞ்சுருக்காங்க. 3-0 சொல்லிட்டு சீரீஸ் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக T20னா இந்தியா தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்பாப்வே அணி எதிராக இந்திய அணி பார்த்தீங்கன்னா சீரீஸை வின் பண்ணியிருக்காங்க. ஸ்டேஸ் ஐயர் கேப்டன்ஷிப்பில் 3-0 சொல்லிட்டு அது குறித்து முன்னாள் பாகிஸ்தான் அணியோட கேப்டன் சொல்லலாம், நட்சத்திர வீரர்னு சொல்லலாம், அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்தியா ஜிம்பாப்வே அணி எதிராக வெற்றி குறித்து ஓப்பனாக பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதுதான் நான் பார்த்த இந்திய அணின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அவர் என்ன பேசினார், வெற்றி குறித்து என்ன காரணம் சொன்னார்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, அஃப்ரிடி அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக இதுதாங்க நான் பார்த்த இந்திய அணி. T20னா இந்திய அணி நம்பர் 1 அணி தான். ஆனால் இப்போ சமீப காலங்களில் இந்த இங்கிலாந்து சீரீஸில் அயர்லாந்து சீரீஸில் ரொம்ப மோசமான கிரிக்கெட் விளையாடினாங்க. இப்போ ஜிம்பாப்வே என்னதான் சின்ன டீமாக இருந்தாலும் சின்ன டீமாக அடிக்கிறதுக்கு கூட ஒரு இது வேணுங்க. இல்லைன்னா அவங்க அயர்லாந்து மேலே தோற்றுருப்பாங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. வைபவ் சூரியவன்சியோட பேட்டிங் சூப்பராக இருந்துச்சு. அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இந்திய அணி இதிலேருந்து மீண்டு வருவாங்க நான் எதிர்பார்த்தேன். நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்திய அணி என்ன ஒரு ஸ்பெஷலாக அவங்க யங்ஸ்டாருக்கு நிறைய வாய்ப்பு தராங்க. அதனால தான் அவங்க அடுத்தடுத்து நல்ல நல்ல பிளேயர்கள் வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையாக இந்திய அணி ஒரு நல்ல டீம் தாங்க. பட் ஆனால் இதுக்கு மேலே அவங்க இதை கண்டினியூ பண்ணி விளையாடுவாங்களா, பெரிய டீமுக்கிட்ட எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக இந்திய அணி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. நல்ல T20 அணி இந்தியா கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா தலைமை என்னதான் பாகிஸ்தான் பிளேயராக இருந்தாலும் இந்திய அணியோட ப்ளஸ் மைனஸ் எப்பவுமே எடுத்து சொல்லுவார். இந்தியா ஜெயிச்சாலும் தோத்தாலும் கரெக்டுங்க, ஒரு நல்ல ஒரு டீம் தான் இந்திய அணி கண்டிப்பாக. ஏன்னா என்னதான் ஜிம்பாப்வேன்னு சொல்லாங்க, நம்ம அயர்லாண்டுக்கிட்டே தோக்கும்போது ஜிம்பாப்வே கிட்டே ஜெயிச்சது கொஞ்சம் பெருமை போடலாம். ஏன்னா அயர்லாந்து நம்ம 2-0 சொல்லிட்டு ஒயிட் வாஷ் பண்ணி சீரீஸை வெற்றி பெற்றாங்க முதல் முறையாக. ஆனால் உண்மையாக நல்லா அவனுங்க என்ன வைபவ் சூரியவன்சி செம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருங்க. மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கியிருக்காரு, மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. ஃபஸ்ட்டு T20யில் தேர்டு T20யில் உண்மையாக ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் வந்திருக்கு. ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லாங்க. ஜிம்பாப்வே நார்மலான பெர்ஃபார்மன்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. அவங்க ராசா தவிர அடிக்கலைன்னா வேறு யாருமே ஆட மாட்டாங்க. ஏன்னா ராசா மட்டும்தான் அந்த அணியோட முதுகெலும்பாக நிற்கிறாரு. இந்தியா தரப்பில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டார் போலிங் சூப்பராக போட்டாருங்க. பிரின்ஸ் யாதவ் செம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருங்க. பிரின்ஸ் யாதவ் உண்மையாக ஒரு நல்ல ஒரு இப்படி போலிங் சூப்பராக போட்டுட்டு வந்துட்டுருக்காரு. எல்லாருமே ஓவரால் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரவி பிஷ்னாயும் சூப்பராக போட்டார். இந்திய அணிக்கு ஒரு நல்ல மொமெண்டம் கிடச்சிருக்கு. முக்கியமாக ஸ்டேயஸருக்கு ஒரு வின்னிங் மொமெண்டம் கிடச்சிருக்கு. அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தார் இந்த ஒரு மேட்ச் வின் பண்ணுறது, சீரீஸ் வின் பண்ணுறதுலாம். இப்போ சீரீஸ் வின் பண்ணியிருக்காரு, தொடர்ந்து 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு பர்சனல் நல்ல கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அதனால் ஒரு நல்ல டீம் இருக்குங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி ஜிம்பாப்வே அணி எதிராக சீரீஸை வெற்றி பெற்றிருக்காங்க. அது குறித்து உங்களோட கருத்துக்கள், இந்திய அணி அடுத்தடுத்து எந்த மாதிரி சேஞ்சஸ் வேணும், உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.